ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதே எக்ஸசைஸ் 3.1ல் ரிமைனிங் சம்ஸ் 5th சம்ஸில் என்ன பார்க்கணும்னா இஃப் காஸ் பவர் 4 ஆல்ஃபா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா டிவைட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து சைன் பவர் 4 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ் பவர் 4 alpha divided by cos squared alpha sin power 4 beta divided by sin squared beta is equal to 1. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஒன்று பார்ப்போம், அண்ட் தென் லாஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சிடறேன்னா இந்த இதுலேருந்து நான் ஒரு இது கண்டுபிடிச்சிட்றேன். தட் மீன் அந்த காஸ் பவர் 4 இந்த இது பார்த்தீங்களா, இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் காஸ் 1 காஸ் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ காஸ் பவர் 4 ஆல்ஃபாவையும் சைன் ஸ்கொயர் பீட்டா அண்ட் தென் இதே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். தென் இதில் வந்து கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அதாவது என்ன பண்ண போகிறோம்னா இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா இது வந்து ஈக்குவல் அங்கிட்டு கொண்டு வர, அப்போ வந்து அங்கிட்டு ஈக்குவல் ஒன்றோட மல்டிபிள் பண்ணிட்டால் திருப்பி நமக்கு அதே தான் கிடைக்கும். ஸோ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற காஸ் பவர் 4 சைன் ஸ்கொயர் பீட்டா இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபா இருக்காது, இதை மட்டும் நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். அதாவது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ஐ மீன் இதை வந்து நான் காஸ் ஸ்கொயர்டு ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடலாம்ல. அதாவது காஸ் ஸ்கொயர்டு காஸ் பவர் 4 அப்படி தான் காஸ் ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ இந்த காஸ் ஸ்கொயரை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு பிரிச்சிருக்கிறேன். அந்த இந்த வெளியே ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா அது அப்படியே தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அஸ் லைக் தட் சைன் பவர் 4 ஆல்ஃபா அப்படியே தான் இருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கும், இதை மட்டும் நான் தனியாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா அது அப்படியே தான் இருக்குது இன்ட்டு. ஓகே, அண்ட் தென் ஸோ இங்கே இது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மேட்லாம் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே எங்கடா ஏ இருக்குது பிஏ காணும் சொல்லாது, பி வந்து 1 தான். ஸோ ஒன்னோட இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு அதான் கிடைக்கும். ஸோ அதான் அப்படியே தான் இருக்குது. அண்ட் தென் இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சைன் 4 ஆல்ஃபா அப்படியே தான் இருக்கும். இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குல்ல, இது வந்து அதாவது இந்த சைன் பவர் ஆல்ஃபா வந்து இதோட நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இது இன்ட்டு 1 இதாக வரும். தென் இதோட மல்டிபிள் பண்ணுறப்ப சைன் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ அது இங்கே இருக்கும். இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அதே மாதிரி மெத்தட் தான். இதை வச்சு இங்கே ஒரு தடவை மல்டிபிள் பண்ணியிருப்போம். ஸோ அந்த தான் இங்கே இருக்குது. அண்ட் தென் சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா இதெல்லாமே நம்ம கொஞ்சம் ஒரு ஆர்டராக எழுதிக்கணும். ஆர்டராக எழுதிட்டோம்னா நமக்கு கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அதில் தான் நம்ம எழுதிக்கணும். நம்ம தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கிட்ட அங்கிட்ட இப்படி வேணால் எழுதிக்கலாம். அதாவது லீக் ஹோல்டிங் கேட்டு பார்த்தியா இது வந்து நம்ம தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். அண்ட் தென் இப்போ சைன் பவர் 4 பீட்டா அதாவது நம்ம தேவையில்லாதெல்லாம் வந்து இந்த -2 சைன் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கேன்சல் ஆகும். அதாவது எதுக்கு கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸ்லாம் கேன்சல் ஆகிரும். ஓகே, இது மைனஸ் சைன் பவர் 4 சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிரும். அண்ட் தென் இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாலாம் கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் இருக்குது இந்த சைன் பவர் 4 இந்த சைன் பவர் 4லாம் கேன்சல் ஆகிரும். நமக்கு என்ன இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே இருக்கும், இந்த மைனஸ் சைன் ஈக்குவல் இங்கிட்ட வரும் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ அது இங்கே இருக்குது. அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறது இங்கே இருக்குது. இஸ் ஈக்குவல் அங்கே 0 ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் அங்கிட்ட போகிறப்ப ரூட்டு அதாவது ரூட் 0 ஸ்கொயர் ரூட் 0 0 ஸ்கொயர் ரூட் 0 சார் 0 தான் வரும். ஸோ சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து ஈக்குவலான குரூப்பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அதாவது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மாறிடும். ஸோ இந்த இருக்க ஸ்கொயர் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணலாம். ஸோ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு மட்டும் இருக்கட்டும். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி செக் பண்ணுறப்ப நமக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா காஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ப்ளஸ் 1 இந்த 1 கேன்சல் ஆகிரும். அதேபோல் இந்த மைனஸ் கேன்சல் நமக்கு ரிமைனிங் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படின்னு தான் இருக்கும். இங்கே ஸ்கொயர் இருக்குது எங்கே காமிச்சா அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். ஸோ ஓகே, ஸோ அதனால் நமக்கு இருக்கிறது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுதியிருப்பாங்க சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் பீட்டா 2 சைன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். பார்த்தியா இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம்.
ஸோ பில்ட் பண்ணுறப்ப நமக்கு அதே ஆன்சர் தான், நம்ம அப்படியே தூக்கி எழுதினாலே போதும். ஸோ ஆன்சர் நம்ம இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் cos பவர் 4 ஆல்ஃபா டிவைட் cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன்ஸ் பவர் 4 பீட்டா டிவைட் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தான் இஸ் ஈக்குவல் டு cos பவர் 4க்கு காசு இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்னா, ஸோ இது கேன்சல் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கேன்சல் பண்ணணும், அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே நல்லா கவனிங்க இந்த கொஸ்டினில். ஸோ cos பவர் 4 ஆல்ஃபா cos ஸ்கொயர்டு ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது இதையும் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணாலும் சரி, ஏன்னா இங்கேருந்து இது போல் இது சூஸ் பண்ணலாம், இது போல் இது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேன்சல் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்கொயர்டும் இதில் ஸ்கொயர் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும், இந்த ஸ்கொயர் இதில் 4 இருக்கிறது கேன்சல் பண்ணால் 2 மட்டும் இருக்கும். ஸோ நம்ம சேம் இருக்கிற மாதிரி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதாவது இங்கே ஒன்று ஆல்ஃபா இருக்கிற மாதிரி வச்சுங்க, இல்லைன்னா பீட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டாலும் சரி. ஸோ cos ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அது வந்து நம்ம ட்ரையாங்கிள் ரேஷியோ அப்படி சொல்லுவோம். ஸோ அதோட வேல்யூ 1. அண்ட் தென் சிக்ஸ்த் சம். So if y equal to 2 sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha, prove that 1 minus cos alpha plus 1 sin alpha divided by 1 plus sin alpha is equal to y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் y எடுத்துக்கிறேன். அதாவது எந்த y எடுத்துக்கிறேன்னா, ஸோ இந்த y எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதோட கான்ஜுகேட். ஸோ இதோட கான்ஜுகேட் எடுத்துகிட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயே நான் மல்டிபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நியூமரேட்டர் 2 மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர் 2 மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1 sin ஆல்ஃபா இருக்கு பார்த்தியா, இது ரெண்டையும் நான் என்ன வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். அதாவது இதை ரெண்டு சேர்த்து ஏ, அது மட்டும் தனியாக பி. அப்போ ஏ ப்ளஸ் பி. இதே மாதிரி இங்கே இது ஏ, இது வந்து பி. அப்போ ஏ மைனஸ் பி. இப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. நான் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அதே தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ரொம்ப காத்தடிக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்லாம் நான் எழுதிக்கிட்டேன். இங்கே இருக்கும் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு சைன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நியூமரேட்டர் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. அப்போ அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட் இருக்குது. மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே எழுதிக்கிட்டேன். அண்ட் தென் மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். இப்போ டினாமினேட்டர் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். இங்கே வந்துருக்கோம், இங்கே இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த 2 sin ஆல்ஃபா அப்படியே தான் இருக்கும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ஒன்றையும் இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவையும், அதாவது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதுக்கு பதிலாக நான் இது எழுதுகிறேன், அதாவது இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அண்ட் தென் இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, டோட்டலாக வந்து 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ ஆல்ரெடி இங்கே 2 sin ஆல்ஃபா இருக்குது, இங்கே 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 sin ஆல்ஃபா இருக்கும். அண்ட் ஆல்சோ 2 sin ஆல்ஃபா நியூமரேட்டர் இருக்கும். 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இருக்கும் டிவைட் பை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து நம்ம 2 sin காமனாக இருக்கும். ஸோ 2 sin ஆல்ஃபா நான் காமனாக வெளியே எடுத்துக்கப்போம். ஸோ இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். இங்கே எனக்கு ஆல்ரெடி 2 sin ஆல்ஃபா இருக்குது, அதனால் ஒரு sin ஆல்ஃபா போச்சுன்னா ஒரு sin ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ஸோ இந்த 2 sin ஆல்ஃபாவும் இந்த 2 sin ஆல்ஃபாவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் மேலே இருக்கிற இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் நான் ஒன்றா எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ அதான் இந்த ஆன்சர். ஸோ இதோட 6th sum முடிஞ்சு. அண்ட் தென் 7th sum. இப்போ x is equal to summation n equal to 0 to infinity cos 2 power n theta, y equal to summation n equal to 0 to infinity sin power 2n, and z is equal to summation n equal to 0 into infinity cos power 2n into sin power 2n theta. So that x y z ஐயும் அதாவது நேரத்தில் அதாவது x y z இந்த மூணோட வேல்யூ மல்டிபிள் பண்ணும்பொழுதோ இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இதோட 3 ஆட் பண்ணுறப்போ ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யறேன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் n equal to 0 to infinity cos power 2n. ஸோ n பல நான் என்ன செய்யணும், 0 வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸோ எங்கே என்ன இருக்கோ அங்கே 0 போட்டு ப்ளஸ் சமேஷன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண அர்த்தம். ஸோ காஸ் பவர் 2n தீட்டா அப்படின்னா காஸ் பவர் 2 ஆஃப் 0 தீட்டா ப்ளஸ் காஸ் ஆஃப் 2 ஆஃப் 1 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 2 ஆஃப் 2 தீட்டா அண்ட் ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து 2வையும் 0 மல்டிபிள்னா 0, எனிதிங் பவர் 0 வந்து ஆன்சர் 1 தான். ஸோ 2 × 1 2 தான் வரும். அடுத்து 2 2s are 4. ஸோ அண்ட் ஸோ இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் அதாவது அதோட ஃபார்மேட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம். அதாவது 1 + x + x² + x⁴ அண்ட் ஸோ ஆன் = 1 - x அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் அது இருக்கும். அதாவது இங்கே 1 இருக்கும், இங்கே எக்ஸுங்கிற இடத்துல cos² இருக்கும், தெரியுதா? ஸோ இங்கே x⁴. ஸோ இப்படி இது போயிட்டு இங்கிலீஷ் ஆகிட்டு ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதை தூக்கி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1/1 - இங்கே எக்ஸுங்கிற இடத்துல cos² x போட போகிறோம். ஆல்ரெடி we know that 1 - cos² xனா sin² அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ 1/sin² தீட்டா அண்ட் ஆல்சோ ஒய் இதே மாதிரி தான் ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஒய்க்கு அதே மெத்தட் தான். ஸோ அதுக்கு நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/cos² தீட்டா, ஒய்யோட வேல்யூ இது, எக்ஸோட வேல்யூ இது அண்டு இஜெட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி எழுதணும். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இங்கே இருக்குது. அதுக்கு என்ன வரும் 1/1 - cos² தீட்டா இன்ட்டு sin² தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இது மூணையும் வந்து நான் ப்ரூவ் தட் பண்ண போகிறோம். அதாவது x + y + z இது நான் மூணையும் ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணுற மாதிரி எழுதுறேன். ஸோ 1/sin² தீட்டா ப்ளஸ் 1/cos² தீட்டா ப்ளஸ் 1/1 - cos² தீட்டா இன்ட்டு sin² தீட்டா. ஸோ கிராஸ் மல்டிபிள் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் இது அப்படியே தான் இருக்கேன். ஸோ cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டு இது ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து நான் தனித்தனியாக கொஞ்சம் பிரிக்கிறேன். ஸோ எப்படி பிரிக்கிறேன்னா கவனிங்க, இந்த இதுவும் என்ன எனக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 1/sin² தீட்டா cos² தீட்டா 1 - cos² தீட்டா sin² தீட்டா. ஸோ நம்ம தேவையான மாதிரி இப்போ 1/sin² தீட்டானா எக்ஸு, அதே ஒரு 1/cos² தீட்டானா ஒய், அதே ஒரு 1 இதுனா இஜெட். ஸோ நமக்கு இது மூணையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு தனித்தனியாக x × y × z அப்படி சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சுச்சு. தேங்க்யூ.